ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜிகோக்கோட நியூ பிஎல்எஃப்எஃப் நீரின் மகன் என்னன்னு காதல். எனக்கு தெரியும் ஆல்ரெடி அத்தனை எஃப்எஃப் பெண்டிங்கில் வச்சுட்டு இப்போ எதுக்குமா நியூ எஃப்எஃப்னு சொல்லிட்டு இது ஒருத்தவங்க என்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் இதை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்காக கிருத்தி. ஓகேடா, இது கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஓகேங்களா? ஏன்னா பாதி இன்னும் இருக்குது நிறைய எஃப்எஃப், அதையே இழுத்து தெருவில் விட்டு வச்சுருக்கேன். இதுவும் நான் இழுத்து போட்டுட்டேன், இன்னும் நான் இதை அப்லோட் பண்ணணும். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓகே கிருத்தி உங்களுக்கு தான் கொஞ்சம் டைம் வேணும், ஓகேவா? நான் ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் இப்போ போடுறேன், ஓகேடா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிகளை பண்ணலாமா? இப்போ ஓப்பனிங் சீனில் ஒரு ஷிப்பில் தான் காமிக்கிறாங்க. ஒருத்தவங்க அந்த ஷிப்பை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக், ஓகேங்களா? இப்போ அப்படியே அந்த ஷிப்பை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த ஷிப்பும் கரெக்டாக ஹார்பரை ரீச் பண்ணுது. இப்போ அவங்க ஜங்குக் அப்படியே அந்த ஷிப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு இறங்குறாங்க. இப்போ ஒருத்தவங்க ஹக் பண்ணிடுறாங்க, ஹே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக் தான் அம்மா விடுங்க அப்படின்றாங்க. ஜங்குக் ஒன்று பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு ஜங்குக், 6 months ஆகுது, இப்போ தான் உனக்கு நான் கண்ணுக்கு தெரிஞ்சனா அப்படின்றாங்க. அம்மா நான் பண்ணுற என்ன வேலைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். 6 monthsக்கு அப்புறம் தான் வருவேன்னு தெரியும், அப்புறம் என்னம்மா அப்படின்றாங்க. நானும் தான் சொல்கிறேன், அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு என் கூட ஏறேன். முடியாதுமா அப்படின்றாங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இதை எப்படி போகிறாங்க. அம்மா வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே வராங்க. இப்போ அவங்க அப்பாவும் பார்த்துட்டு எப்படிப்பா இருக்கா ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள்? நானும் நல்லா இருக்கேன். அங்கே பாரு அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ அங்கேருந்து ஒருத்தவங்க அப்படியே ஓடி ஜங்குக் ஹக் பண்ணுறாங்க. இப்போ சைடு ஜங்குக் தான் ஏய் நவர் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. இப்போ ஏன்டா என்னை தள்ளி விடுறா அப்படின்றாங்க. என்ன இந்த மாதிரி ஹக் பண்ண சொல்லிருக்கல உன்ன அப்படின்றாங்க. ஹக் பண்ண என்னடா கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. பா நான் சொன்னேன்னா, நான் சொல்லிட்டேன், எனக்கும் ஒன்றும் பிடிக்காது அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜங்குக்கோட செஸ்ட்டை தடவுது பாருங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் சீன போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை தொடுற வேலை வச்சுக்காத அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஏன் ஜங்குக்கி அப்படின்ட்டு சி ஒழுங்கா பேசு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு என் பீச்சி அப்படி தான் அப்படின்றாங்க. இங்கே பாரு, இந்த சிலுக்கு மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காத, ஏன் ஜங்குக்கி அப்படின்றாங்க. சி பொடி, உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது அப்படின்றாங்க. ஐயோ ஜங்குக்கி சும்மா விளையாடாதீங்க. சொல்லுங்கள், நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்க தானே? இங்கே பாரிச்சோ உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நான் சொல்லிட்டேன், நான் உன்னை லவ் பண்ணலை, புரியுதா அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. சிப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு தானே நடந்து போகிறாங்க. குந்தாணி என் பையனை கோவப்படுத்துறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா அந்தமாரி சொன்னே அப்படியே அந்த பொண்ணு தான், அத்தை உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஐயோ அவ்வளோ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பின்னாடி போகிறாங்க. இப்போ இந்த சைடு அவங்க அப்பா தான் ஜங்குக்கோட அப்பா பார்த்துட்டான். அவங்க சும்மா இப்போ விளையாடுறாமா அவங்ககிட்ட. தெரியும் அங்கிள், ஜங்குக்கு என்கிட்ட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி வாங்க அங்கிள் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா கிட்டே வராங்க. இப்போ ஜங்குக்கோட அப்பா நடந்து வராங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஓடி ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான், என்னடி வேணும் உனக்கு அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அப்படியே ஷோல்டர் சாஞ்சிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா தான் குந்தாணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு பையன் கூப்பிட்றான், கேப்டன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டு சொல்கிறா அப்படின்றாங்க. கேப்டன் அடுத்து நம்மளுக்கு எப்போ அப்படின்றாங்க. நாளைக்கு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னம்மா அப்படின்றாங்க. அப்போ நீ நாளைக்கு போயிடுவியா? போயிடுவோம்மா. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? எப்பயுமே 6 months இருப்பேன், என்ன இப்போ போகிறேன்றா அப்படின்றாங்க. ஆமாம்மா, இது ரொம்ப முக்கியமானது, ஸோ நான் போய் தான் ஆகணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க அம்மா தான், அதெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. இப்போ இந்த சைடு அந்த பையன் தான் கேப்டன் அப்படின்றாங்க. நீ சொல்லலேன் அப்படின்றாங்க. அதான் கேப்டன் நெக்ஸ்ட் இப்போ அதான் நாளைக்கு. அப்போ நாளைக்கு நானும் வரேன் அப்படின்றாங்க. இல்லைன், உங்கள் அம்மா அப்பா கூட இருக்குது, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. இல்லை கேப்டன், நீங்கள் மட்டும் எப்படி போவீங்க? என் கூட மற்ற மெம்பர்ஸும் இருக்காங்களே இல்லைன் அப்படின்றாங்க. இல்லை கேப்டன், நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு வேணாம் இல்லைன், நீ உங்கள் அம்மா அப்பா கூட இருடா அப்படின்றாங்க. இல்லை கேப்டன், நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான், சரி ஓகே நீயும் வா, ஆனால் கரெக்டாக
எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு லீனா அந்த இடத்த போய்ட்டு போகிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு கூட அம்மா தான் என்னடா நினச்சிட்ருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அம்மா கேட்குறாங்க. அம்மா இங்கே வேணாம் வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முன்னாடி வந்து போகிறாங்களா. இப்போ ஏன்டி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவா ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிச்சுட்டு நடுவில் போகிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு சிரிக்கிறாங்க அவங்க அம்மா பார்த்து. இப்போ இந்த சைடு நீங்கள் பிரித்து விட்றதே இருக்கீங்க ஆண்டி அப்படின்றாங்க. ஆமாடி பிரித்து தான் விடுவேன். என் பிள்ளைக்கிட்ட நீங்கள் எப்படி வரலாம் முடியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படியே பார்க்க திருடி மாதிரியே இருக்க அப்படின்றாங்க. ஆண்டி அப்படின்றாங்க. இந்த மாதிரி பேசுது முதல்ல பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு பாடப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட கைப்பிடிச்சு அவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆண்டி இருங்க நானும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே கத்திக்கிட்டே வருது. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கோட அப்பாவுக்கு அப்புறம் சூக்கெலாம் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்களா. இப்போ இந்த சைடு நீ போய் தான் ஆகணுமா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் ஆமாம்மா நான் போய் தான் ஆகணும் அப்படின்றாங்க. ப்ளீஸ்றான் இந்த ஒரு ட்ரிப் வேணாம் அதுக்கப்புறம் போயேன் அப்படின்றாங்க. அம்மா என்ன நினச்சிட்ருக்க நீ அந்த ஷிப்போட கேப்டனே நான் தான்ம்மா நான் போலனா எப்படி வேணாண்டா அப்படின்றாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றாவதும்மா உன்னை ஒரு தடவை அனுப்பும் போதும் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு அனுப்புகிறேன் ஜங்குக்கா அப்படின்றாங்க. ஏம்மா என்ன ஆகும் ஏதாகும் எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா எனக்கு அப்படின்றாங்க. ஏம்மா உன் பிள்ளை பற்றி உனக்கு என்னம்மா பயம் அப்படின்றாங்க. பயமாக இருக்குதான் ஒரு தடவை அனுப்புகிறேன்ல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜங்குக்கோட அம்மா பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க ஜங்குக்கு. இப்போ இந்த சைடு ஆமாம் ஆண்டி ஜங்குக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றாங்க. மூட்டை தின்னு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஓகே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு தான் அம்மா ஒன்றும் ஆகாதும்மா புரியுதா நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த 6 months உங்களால் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் கூட 1 year ஃபுல்லாக நான் இருப்பேம்மா புரியுதா. அதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன் என்னோடய லாஸ்ட் ட்ரிப் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு பார்த்துட்டு இதான் கடைசியா அப்படின்றாங்க. ஆமாம்மா இதான் லாஸ்ட்டு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்கிற ஜாப் பார்த்துட்டு எங்கள் அம்மா கூடயே இருக்கலான்னு இருக்கேன். இல்லை ஜங்கு உன்னோட ட்ரீம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அப்போல்லாம் இல்லைம்மா எனக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு புரியுதா. நான் ஷிப்பில் கேப்டனாக இருக்கணும்னு ட்ரீம் வச்சுருந்தான் ஆனால் ட்ரீம் நடந்துருச்சுல்ல. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ட்ரீமே நான் நிறைவேற்றுறேன்ல அப்படின்றாங்க. என்னை மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு பண்ணலாம். ஓகே ஜங்கு நீ சொன்ன நான் சைலண்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகுது. ஐயோம்மா இவ்வளோ எங்கேருந்துமா பிடிச்சிங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அங்கே பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார் அவரை கேளு அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே திருப்பி பார்க்குறாங்க. உங்கள் அப்பா தான் என் தங்கச்சி தாண்டா பெற்று போட்டா அப்படின்றாங்க. அவங்கள உதைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜங்குக்கு எங்கள் அம்மாவை திட்ட அப்படின்றாங்க. கம்முன்னு ரெடி ஒருத்தி ஆத்திரத்தை கிளப்பிட்டு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அம்மா இங்கே இவ்வளோ வேணாம்மா இவ்வளோ எங்கேம்மா பிடிச்சிங்க அவ்வளோ வீட்டுக்கு அனுப்புங்கம்மா. நானும் அனுப்ப வேணான்றேன். அவங்க அம்மா தான் நாங்கள் வரதுக்கு டைம் ஆகும் எங்களை இங்கேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. அம்மா நான் கடைசியாக 6 monthsக்கு முன்னாடி ஊருக்கு போனேன் பார்த்தியா அப்போ இவளை இந்த வீட்டில் பார்த்தேன். இன்னும்மா இதே வீட்டில் இருக்கா. ஆமாம்மா அப்படின்றாங்க. எப்படிம்மா அவளை வச்சு சமாளிக்கிறீங்க ரொம்ப கஷ்டம்தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சிரிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் சாப்பிட்டுட்டு சரிம்மா நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜங்கு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூ பொண்ணு எழுந்துக்குதா. இப்போ என் சைடு எங்கே எழுதுக்கிற அப்படின்றாங்க. ஜங்கு கிட்ட பேச அப்படியே உட்காரு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு பொண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்மனை உட்காந்துக்கிறது. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு சரிம்மா நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்களா. இப்போ இந்த சைடு ஜங்கு கூட அம்மா தான் அப்படி கிச்சனுக்குள்ளே போகிறாங்க பாருங்கள். இப்போ அப்படியே அந்த பொண்ணு தான் தான் அப்படியே எழுந்திட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே மேலே ஓடிடுது. இப்போ இந்த சைடு பார்க்குறாங்க. நில்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுக்குன்னு மேலே ஓடிடுறாங்க. இப்போ இந்த சைடு அவங்களும் என் பையனை 10 நிமிஷம் நிம்மதியாக இருக்க விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ இந்த சைடு தான் அப்படியே வராங்களா. இப்போ ஜேகே கரெக்டாக ரூம் டோர் சாத்தலான்னு வராங்க. மாமா அப்படின்ட்டு இப்போ இந்த சைடு ஜங்குக்கு தான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாமான்னு சொல்லாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் இவ்வளோ நேரம் ஜங்குக்கி கூப்பிட்டேன். ஆனால் நீ என் மாமா தானே அப்போ மாமா தானே கூப்பிடணும் அப்படின்றாங்க. ஐயோ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்றாங்க. நம்ம
எங்கேயாச்சும் வெளியே போகலாமா அப்படின்றாங்க. எதுக்கு? நீயே 6 months கழிச்சு இப்போ தானே வந்திருக்க. நம்ம 2 பேரும் ஜாலியாக போய் எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. எங்கே போகலான்ற? எங்கேயாச்சும் பீச்சு, பார்க்கு அப்படின்றாங்க. அங்கெல்லாம் லவ்வர்ஸ் தானே போகணும். நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தானே, நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னா, அண்ணன் தங்கச்சிலாம் கிடையாது, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்மா. யார் சொன்னா அப்படின்றாங்க. மாமா தான் சொன்னார் அப்படின்றாங்க. அப்பாவா? ஆமாம், அப்பா தான் சொன்னார். மேரேஜ் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே, எப்போ அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இயர் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு யாருக்கிட்ட செலக்ட் பண்ணார் அப்படின்றாங்க. உங்ககிட்ட சொன்னார், நீ தான் ஓகே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்றாங்க. நான் இப்போ சொன்னேன் அப்படின்றாங்க. அவர் அப்படி தான் சொன்னார் அப்படின்றாங்க. நான் இப்பயே போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போகிறாங்களா. இப்போ இந்த சைடு அதை வீடு நீ சொல்லு, நம்ம 2 பேர் எங்கே போகலாம் அப்படின்றாங்க. மூடிட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே நடந்து போகிறாங்க. இப்போ சும்மா அப்படியே பின்னாடியே வராங்க. இப்போ இந்த சைடு சங்குக் தான் அப்பா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க அப்பா தான் அப்படியே டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு சோஃபாவில். இப்போ அவங்க அப்பா தான் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. எனக்கும் சுக்கோ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிங்களா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க அப்பா தான் அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் வராங்க வெளியே என்னன்ற மாதிரி. இப்போ இந்த சைடு அவங்க அப்பா தான் ஜங்குக் அப்படின்றாங்க. சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி கேட்டனே அவங்க அப்பா தான் ஆமாம் ஜங்குக் அப்படின்றாங்க. யாரை கேட்டு முடிவு பண்ணிங்க அப்படின்றாங்க. யாரை கேட்கணும் ஜங்குக்? நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நான் சொல்லி ஒரு 3 years இருக்கும்ல, அப்பயே சொன்னல சுவை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னீங்க ஓகே, நான் அதுக்கு ஓகே சொல்லணும்ல, எனக்கு இவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றாங்க. ஜங்குக்கி ஏன் அப்படி பேசுகிறா அப்படின்றாங்க. சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இவ்வளோ பிடிக்காது, ஸோ எனக்கு இந்த மேரேஜில் விருப்பமே கிடையாது அப்படின்றாங்க. விருப்பம் கிடையாதா? நல்ல பொண்ணுடா, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா பேசுகிறா பேர் எல்லாருக்கிட்டேயும். எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். என்னால் இவ்வளோலாம் மேரேஜ் பண்ண முடியாது. என்ன நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களாமே, யாரை கேட்டு பண்ணீங்க? அம்மா உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் ஏம்மா ஓகே சொன்னீங்க அப்படின்றாங்க. எனது மேரேஜா நெக்ஸ்ட் இயரா? நான் சொல்லலை ஜங்குக்கி அப்படின்றாங்க. எனக்கே தெரியாது அப்படின்றாங்க. பென்சில் அவங்க அப்பா தான். ஆமாம், உங்கள் அம்மாவுக்கு தெரியாது அப்படின்றாங்க. அம்மாக்கே தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களாப்பா? ஜங்குக் உன்னால் அப்பாவுக்கு ஒன்று செய்ய முடியும்னா இதை செய் அப்படின்றாங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் இது முடியாதுப்பா அப்படின்றாங்க. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்றாங்க. என்னப்பா ப்ளீஸ்லாம் கேட்குறீங்க? ப்ளீஸ் அப்படின்றாங்க. முடியாதுப்பா சாரி அப்படின்றாங்க. இப்போ சூதான் ஏன் ஜங்குக்கி என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்றாங்க. பென் சைடு ஜங்குக் தான் சுத்தமாக பிடிக்கல அப்படின்றாங்க. பென் சைடு ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் எனக்கு இவளை பிடிக்கல, என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பென் சைடு அவங்க அப்பா தான் இங்கே பாரு ஜங்குக், நான் அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன், ஸோ நீ அவளை மேரேஜ் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. பென் சைடு ஜங்குக்கு முடியாதுப்பா அப்படின்றாங்க. ஜங்குக் அப்படின்றாங்க. சரி ஜங்கு தான் முடியாது அப்படின்றாங்க. ஜங்குக் ப்ளீஸ் அவளை மேரேஜ் பண்ணிக்கோ, என்னோடய ப்ராமிஸ் ஜங்குக், என்னோடய ப்ராமிஸ், என் தங்கச்சிக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் ஜங்குக், அது மீறினா உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா அப்படின்றாங்க. ப்ளீஸ் ஜங்குக் அவளை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. எனக்கு அசிங்கமாக இருக்கும் ஜங்குக், நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறாங்க அவங்க அம்மாவை. அவங்க அம்மாவும் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க வேணான்ற மாதிரி. இப்போ ஜங்குக்கும் அப்படியே பார்த்துட்டு சரி ஓகேப்பா அப்படின்றாங்க. ஜங்குக் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒரு அவமானம்னா நான் தான் அதை தடுக்கணும், ஸோ ஓகே நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. பென் சைடு அந்த பொண்ணு தான் ஜங்குக்கி என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்றாங்க. பென் சைடு ஜங்குக் தான் ஆமாம் அப்படின்றாங்க. நிஜமாவா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. ஐயோ மாமா மாமா கூப்பிடலாம்ல இனிமே அப்படின்றாங்க. பென் சைடு ஜங்குக் தான் என்னை மாமான்னு கூப்பிடு, இதுக்கு மேலே அப்படி தானே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை அடிச்சிக்கிறாரு. தலையிலே அவர் கை வச்சு அடிச்சிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடறாங்க. ஜங்குக்கி நானும் வராது அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஓகே நீ போ, நான் அப்புறமேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே மேலே போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு என்னங்க பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, எனக்கு அவளை ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும், நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், வேறு வழி தெரியல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்களும்
இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வராங்க. ஜங்குக் வந்து ஸ்டெப்ஸை ஏறி அந்த இடத்த நடந்து வந்துட்டுருக்காங்க ஒரு ரூமுக்கு. இப்போ ஜங்குக் நம்ம தான் ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் அம்மா அப்படின்றாங்க. ஜங்குக் எதுக்குடா ஓகே சொன்னேன், உனக்கு தான் அவளை சுத்தமாக பிடிக்காது அப்படின்றாங்க. என்னம்மா பண்ணுறது, அப்பா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அப்பாக்காக நான் வேணால் பண்ணுவோம்மா, ஸோ பரவாயில்ல விடுங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க அம்மா தான் ஜங்குக் இருந்தாலும் அப்படின்றாங்க. பரவாயில்ல விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னம்மா அப்படின்றாங்க. ஃபீல் பண்ணுறியா ஜங்குக் அப்படின்றாங்க. கண்டிப்பாம்மா, பரவாயில்ல போக போக பழகிடும், அப்பாக்காக தானே அப்படின்றாங்க. ஜங்குக் இருந்தாலும் உன்னோட லைஃப் அம்மா, அப்பாக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேம்மா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் ரூமுக்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் ஃபீல் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க ரூமுக்குள்ளே. இப்போ இந்த சைடு அவங்க அம்மாவும் சுபா இவர் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்படியே கீழே வந்துடுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் காமிக்கிறாங்க. அப்படியே ரூமில் போய் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சுபா இப்போ இவ்வளோ நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா, எனக்கு அவளுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்பாக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நோட் மாதிரி எடுக்கிறாங்க. அந்த நோட்டில் வந்து ஒருத்தரோட ஃபேஸ் வந்து வரைகிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து தண்ணிக்குள்ளே இருக்காங்க, ஆனால் அந்த ஃபேஸ் வந்து சரியாக வரையலை. ஃபேஸை வந்து ஃபேஸ் மாதிரி இருக்குது, ஆனால் அதில் சரியாக ஃபேஸை வரையலை. அவங்க கண், நோஸு, லிப்ஸு எதுவுமே தெரியல. ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்குது, ஆனால் சுற்றி தண்ணியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டில்லை பார்த்து நான் ஒன்று தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சேன், இப்போ பார்த்தியா போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ராயிங் அப்படியே வந்து கசக்கி அப்படியே டஸ்ட்பினில் போடுறாங்க. இப்போ ஒன்று 2 வருஷமாக என் கனவுல வந்துட்டுருக்கு. இன்னைக்கு யார் எதுக்கு வர ஒன்றுமே எனக்கு தெரியல, ஆனால் 2 years தான் என் கனவுல வந்துட்டுருக்கு. நான் உன்னை தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் உன்னை தேடாத இடமே கிடையாது, அவ்வளோதான், என்னையோட எல்லாமே போச்சு, இதுக்கு மேலே அந்த கனவும் எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து பெட்டில் வந்து படுத்துட்டு அப்படியே அவர் கண்ணை மூடுறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக்கோட ட்ரீமில் இப்போ ஜங்குக் தான் ஒரு மெம்பரை பார்க்குறாங்க. அந்த மெம்பரோட ஃபேஸ் சரியாகவே தெரியல, அவருக்கு ஃபேஸே தெரியல, ஒரு மெம்பர் மட்டும் தெரியுது. அவங்கள சுற்றி ஒரே தண்ணியாக இருக்குது. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாங்க அவங்கக்கிட்ட. இப்போ அவங்க வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக ஒரு ரோஸ் கையில் வச்சுருக்காரு. திருப்பியும் அதே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த மெம்பர்கிட்ட போயிட்டு அப்படியே அந்த ரோஸை கொடுத்துட்டு ஐ லவ் யூ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் போட்டுன்னு ஏந்துக்கிறாரு அந்த கனவுலேருந்து. போச்சா இன்றைக்கும் என்னால் உன்னை பார்க்க முடியல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் கூப்பிட்றாங்க, ஜங்குக் ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் ஆமாம் அப்படின்றாங்க. எழுந்துட்டியா அப்படின்றாங்க. அதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே கீழே போகிறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் என்ன ஜங்குக் எழுந்துட்டேன் இந்த காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே காஃபி வாங்கிட்டு திரும்பி பார்த்தா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஷுபா காலங்கத்தால இவன் மூஞ்சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. இந்த சைடு தான் ஹாய் ஜங்குக் மாமா, என்ன எழுந்துட்டிங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிருக்கலாம்ல அப்படின்றாங்க. ஷுபா ஏன்டி என்னை மாமா மாமான்னு கூப்பிடுற, நீ என் மாமா தானே, அப்போ நான் மாமான்னு தானே கூப்பிடணும் அப்படின்றாங்க. அப்பா இதுக்கு மேலே நான் மாமான்னு கூப்பிட்டா அவ்வளோதான் உன்னை அப்படின்றாங்க. ஏன் மாமா அப்படின்றாங்க. திருப்பி மாமான்னு கூப்பிடாதா அப்படின்றாங்க. ஏன் மாமா அப்படின்றாங்க. ஏய் உண்மையாக சொல்ல, நீ என்னை லவ் பண்ணுறதானே அப்படின்றாங்க. இல்லை மாமா நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் ப்ராமிஸ் அப்படின்றாங்க. ப்ராமிஸ் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு மேலே போயிடுறாங்க. ஏய் ஜங்குக் இருடா அப்படின்றாங்க. போம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய்ட்றாங்க. உனக்கு யார் இங்கே வந்து உட்கார சொன்னது அப்படின்றாங்க. ஆண்டி நான் எப்போவுமே இங்கே தானே வந்து காஃபி குடிப்பேன் அப்படின்றாங்க. குடிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தான் கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க.
இப்போ இதே மாதிரி கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. இப்போ வந்து ஜங்குக்கோட அப்பா வந்து உட்காந்துட்ருக்காங்க, சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. இப்போ ரெடி ஆகிட்டு கீழே வராங்களா, இப்போ ஜங்குக் தான் அப்படியே ரெடி ஆகி கீழே வராங்க, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டு. இப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க, ஜங்குக் எங்கே போகிற அப்படின்றாங்க. அம்மா ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்றாங்க. ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரியா? ஆமாம்மா ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்றாங்க. சரி ஓகே பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ இந்த சைடு அவங்க பார்த்தா ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னப்பா அப்படின்றாங்க. எங்கேப்பா போகிற? வெளியே போகிறேன்ப்பா அப்படின்றாங்க. சரி சூவை கொஞ்சம் அவளோட ஃப்ரெண்ட் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு பா அப்படின்றாங்க. ட்ராப் பண்ணிடுடா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் இன்றைக்கி தான்ப்பா எனக்கே ஒரு நாள் தான் கிடச்சிருக்கு, நாளைக்கு நான் திருப்பியும் போயிடுவேன், இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கலாம்னு பார்த்தா ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? அவளும் இந்த வீட்டிலே தானே இருக்கா, பாவண்டா கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சரி வா சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்போ சூதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. என் மருமக இவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. எனக்கு தெரியும் அங்கிள் அப்படின்றாங்க. கேவலமாக இருக்கும், வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு முன்னாடி போகிறாங்க. ஜங்குக்கி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே குச்சிட்டு வராங்க. இப்படி பண்ண அதனும் கிட்டத்தட்ட தடவை சொல்லியிருக்கேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சூவை வந்து அவங்க ஃப்ரெண்ட் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ஜங்குக் என்ன ஈவினிங் பிக் பண்ண வரியா அப்படின்றாங்க. இல்லை நீயே டாக்ஸி பிடிச்சி போய்டு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பத்திரம் அப்படின்றாங்க. பரவாயில்ல என் ஜங்குக்கு என் மேலே பாசம் இருக்குது அப்படின்றாங்க. இந்த பாசமும் இல்லை பாயாசமும் இல்லை, நான் தானே கூட்டிகிட்டு வந்து விட்டேன், உனக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் அப்படியே உள்ளே போகுது, போடி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜங்குக்கும் அப்படியே பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. நைட்டு ஒரு 9 o'clock இருக்கும். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் நீ போய் ஆகணும்மா, அம்மா லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன்லம்மா, இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன், உங்கள் கூட தானே இருக்க போகிறேன் அப்படின்றாங்க. என் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா 6 months தாம்மா, 6 monthsக்கு அப்புறம் உங்கள் கூட தாம்மா எப்பயுமே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க அம்மாவும் தெரியும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக வந்து அந்த ஷிப்பில் வந்து ஒரு ஹாரன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அம்மா டைம் ஆச்சு அப்படின்றாங்க. அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ஜங்குக்கி பார்த்து போயிட்டு வா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூவை பார்த்துட்டு நீயும் பார்த்துரு அப்படின்றாங்க. ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சூ சிரிக்கிறாங்க. இப்போ சைடு ஜங்குக்கும் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு மேலே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு நம்ம தான் பார்த்து போ ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே இந்த ஷிப்பில் வந்துடுறாங்க. இப்போ எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்து வேலை செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி மிரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே கரெக்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. ஹே லேன் அப்படின்றாங்க. கேப்டன் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. லேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பை அப்படியே ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷிப்பை அந்த இடத்த விட்டு கிளம்புது. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி போய் அந்த ஷிப்பை ஓடிட்டு இருக்காங்களா. இப்போ இந்த சைடு அவங்க மதம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லோரும் அந்த ஷிப்பில் போயிட்டுருக்காங்க. அந்த ஷிப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து அவங்க கிளம்பியிருக்கும் போது ஒரு 9:30 இருக்கும் டைமு. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 4:45. இப்போ நல்லா அந்த ஷிப் போயிட்டுருக்கு, பொறுமையாக போகுது, நல்லா ஸ்மூத்தாக போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா ஆட்டோமேட்டிக் மோடு போட்டு விட்டு வந்து சைடில் வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே யோசிக்கிறாங்க, அவ்வளோதானடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீமில் வந்து பையனை நினச்சி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் தானே போட்டிருப்பாரு. இப்போ ஜங்குக் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதானே நான் அவ்வளோதான் மேரேஜ் பண்ணிக்கணுமா, என் லைஃப் மொத்தமும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ அங்கேருந்து ஒருத்த குரல் தான் கேட்குது, கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக் தான் அப்படி பார்க்குறாங்க. கேப்டன் அங்கே பாருங்கள் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு சுழல்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கடலில் ஒரு சுழல் சுற்றும் பார்த்தீங்களா, விரல்வெண்டு, அந்த சுழல் சுற்றுது. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் என்னடா அது அப்படின்றாங்க. கேப்டன் நம்ம போகிற வழியில் சுழல் வந்திருக்கு, அப்போ நம்ம கப்பலை திருப்பிட்டு போனோம் கேப்டன் அப்படின்றாங்க. எப்படிடா திருப்பி வருது கேப்டன், அதுதான் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ
சரி நான் பார்த்துக்கிறேன், இருக்க எல்லாரையும் பத்திரமா இருக்க சொல்லு, புரியுதா? எந்த பொருளும் கீழே விழுந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸும் இருக்காங்க, நிறைய பேஷண்ட்ஸும் இருக்காங்க, எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு எல்லாரும் பத்திரமா இருக்கணும் புரியுதா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒழுங்காக துடுப்பு போட சொல்லு, திருப்ப சொல்லு அப்படின்றாங்க. ஓகே அந்த அந்த கிளாத்தை முதல்ல ஓப்பன் பண்ணி விட சொல்லு அப்படின்றாங்க. ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தான் அந்த இடத்த விட்டு ஓடுறான். எல்லாருக்கிட்டே சொல்கிறா அப்படின்றாங்க. ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடுறான். அந்த இடமே அவ்வளோ பரபரன்னு இருக்குது. இப்போ அப்படியே அந்த கப்பலை வந்து ஜங்குக்கு தான் அப்படியே திருப்புறாரு. அது ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஜங்குக்கு அந்த ஷிப்பை திருப்ப முடியாமல் திருப்பிடுறாங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக அந்த ஷிப்பை வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷிப்பை வந்து பின்னாடி இழுக்குது அந்த ஷில்லு. இப்போ ஜங்குக்கு தான் எல்லோரும் துடுப்பு போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் துடுப்பு போட்டுட்ருக்காங்க. எல்லாமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக இருக்குது அந்த இடம் ஃபுல்லாக. இப்போ அப்படியே திருப்பிடுறாங்க. அந்த ஷிப்பு கொஞ்சம் மூவ் ஆகி போகுது, முன்னாடிக்கு மூவ் ஆகி போகுது. இப்போ கொஞ்சம் தூரம் வந்துடுறாங்க அந்த சுழல் தாண்டி. இப்போ தான் ஜங்குக்கு ரிலீஃபே ஆகுது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து மேப்பை விரிக்கிறாங்க. இப்போ மேப்பை விரிச்சு இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்துலேருந்து நம்ம போனால் ஈஸி, ஆனால் நம்மளுக்கு சுழல் வந்துடுச்சு. ஸோ நம்ம கடலை சுற்றி தான் போகணும் அப்படின்றாங்க. ஆமாம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, எல்லோரும் வந்து இருக்காங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் கேப்டன் ஜங்குக் தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்த நம்ம சுற்றி போனால் தான் உண்டு, ஆனால் இந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் போனதே கிடையாது, யாரும் போனது கிடையாது. இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏதாவது கருப்பு இடம் ஏதாவது வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வேறு வழி இல்லையே கேப்டன். இப்போ நம்மளால் திருப்பிக்கிட்டும் போக முடியாது, அந்த சுழலாண்டியும் போக முடியாது. இப்போ நம்ம கடலை சுற்றி தான் போகணும், வேறு வழி இல்லை. அந்த கருப்பு இடம் அந்த இடத்துல தானே இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம், அந்த கருப்பு சூழ்ந்த இடம் அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இருள் சூழ்ந்த இடத்துல போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு வேறு வழி இல்லைல்ல கேப்டன் அப்படின்றாங்க. ஆமாம், நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது, அந்த இடத்த சுற்றி தான் போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. வேறு வழியே கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் பார்த்துக்கலாம் திருப்பு ஷிப்பை திருப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜின் தான் அப்படியே பார்த்துட்டு, அதாவது ஜின்லிங் ஓகேங்களா, ஜின் கிடையாது ஜின்லிங் ஓகேங்களா. இப்போ ஜின்லிங் தான் கேப்டன். ஆனால் எனக்கு ஒரு டவுட், என்ன ஜின்லிங் அப்படின்றாங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஜின்லிங்கை பார்க்குறாங்க. இந்த வழியாக நம்ம போனோன்னா நம்மளுக்கு எப்படியோ மினிமம் கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் இந்த வழியாக போனால் அதை விட நேரம் ஆகாதா அப்படின்றாங்க. நீ கேட்குறது சரிதான் ஜின்லிங், சரியாக தான் கேட்குறேன். நேரம் ஆகும் தான். அந்த வழியாக போகிறத விட இந்த வழியாக போகிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அது மட்டும் இல்லாமல் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக இந்த வழியாக போய் அந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு எத்தனை மடங்கு ஆகுமோ அதை விட 3 மடங்கு ஜாஸ்தி ஆகும் டைம் அப்படின்றாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த 6 மாதம் கண்டிப்பாக பத்தாது, நம்ம அந்த வழியாக போகிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி சொன்னாலே அங்கே இருக்கவங்க தான் அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த சைடு சரி நீங்கள் சொல்லுங்கள், நான் ஷிப்பை இங்கேயே நிப்பாட்டுறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த வழியாக போய் சுழலில் மாட்டி சாவது பெருசா, இல்லைன்னா பின்னாடி போகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும், அதுக்கும் நம்ம அந்த சுழல் வழியாக தான் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வழியாக போய் ரொம்ப நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, அந்த இடத்த போய் சேர்றது, அதுவும் உயிரோடு சேர்றது பெருசாக நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க தான் அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜின்லிங் தான் கேப்டனை பார்த்துட்டு, அதாவது ஜங்குக்கு பார்த்துட்டு, தப்பே கிடையாது கேப்டன், நம்ம இந்த வழியாக போகலாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு மற்றவங்க தான் அப்படி பார்க்குறாங்க ஜின்லிங்க. இப்போ நீங்களாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இப்போ அவங்களாம் தான் ஓகே கேப்டன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே, இதை வெளியே இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது புரியுதா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் இப்படி சொன்னோடனே அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்க தான் எல்லாருமே பார்க்குறாங்களா. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் ஆமாம், வெளியே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் சத்தியமாக பயந்துருவாங்க. இப்போ திருப்ப சொல்லுவாங்க, நம்ம அந்த இடத்த அந்த டார்க் பிளேஸை கடந்து போகிறது எவ்வளோ கஷ்டமோ
அதுக்கு மேலே இப்போ நம்ம கடலில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கடலில் அந்த சுழல் அதில் தாண்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எத்தனை பேர் உயிர் போகும்னு எனக்கு தெரியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ அந்த இருட்டான இடத்த தாண்டி தான் ஆகணும். இதை யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. இந்த விஷயம் யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சால் கூட என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் சைலண்ட்டாக ஓரமாக போய் உட்காந்துருவேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, புரியுதா அப்படின்றாங்க. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க ஜங்குக்கை. புரியுதா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கை அதுமாதிரி கத்துனது தான் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. போங்க, போய் அவங்கவுங்க இடத்துல போய் கரெக்டாக இருங்க. யாருக்கும் எந்த விஷயமும் தெரியக்கூடாது. ஏதாவது தெரிஞ்சதுன்னா சத்தியமாக நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கேப்டன் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. கிளம்பு, ஆளுக்கு என்னென்ன இடம் கொடுத்தனோ அந்த இடத்துல போய் கரெக்டாக நில்லு. ஒரு சின்ன அசைவாக இருந்தால் கூட என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். சென்னை அப்படின்றாங்க. கேப்டன் அப்படின்றாங்க. அந்த பைனாக்குலரை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் பாரு, ஒரு புரியுதா? அந்த இடத்துல என்ன அசைவு, ஒரு சின்ன அசைவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. என் சைடு சென்னைங்க. ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பைனாக்குலரை வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் பைனாக்குலரை பிடிச்சிட்டு போ அப்படின்றாங்க. இப்போ ஜின்னும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஜின்லிங்கும் இப்போ எல்லாருமே அவங்கவுங்க பொசிஷனில் கரெக்டாக இருக்காங்க. ஜங்குக் அப்படியே உன்னிப்பாக அந்த ஷிப்பை ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரு விஷயத்த பார்த்து செய்கிறாரு. இப்போ இந்த சைடு ஜங்குக் ஒரு மைக்கில் பேசினா எல்லா இடத்துலையும் கேட்கும்ல, அந்த மாதிரி அவர் மைக்கில் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், இப்போ எல்லோரும் சேஃப் தான். ஸோ நம்ம இப்போ கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஷிப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றாங்க. அங்கே எல்லோரும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க. ஷிப்பில் பிரச்சனை இருக்குது. அதாவது என்ன பிரச்சனைனா, ஷிப் பொறுமையாக போகும். ஓகேங்களா? இப்போ பொறுமையாக போகிற ஷிப், அதனால் நம்ம அந்த இடத்த ரீச் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ எல்லோரும் பத்திரமா இருங்க. யாரையும் குழந்தைங்கள வெளியே விடாதீங்க, புரியுதுங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. அங்கே இருக்க பேசஞ்சர்ஸும் ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஜின்லிங்கை கூப்பிட்றாங்க. இப்போ ஜின்லிங் தான் அப்படியே வராங்க உள்ள. இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறாங்க, ஜின்லிங் எல்லாம் சேஃப் தானே அப்படின்றாங்க. எல்லோரும் சேஃப் தான் கேப்டன். எல்லாருக்கும் ஃபுட் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் கேப்டன். அந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டல, மெடிசன்ஸ் அப்படின்றாங்க. கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த லைஃப் ஜாக்கெட் அதுவும் கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. எல்லோரையும் பத்திரமா பக்கத்தில் வச்சுக்க சொல்லு, புரியுதா அப்படின்றாங்க. ஏன் கேப்டன், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஜென் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போய் எல்லோரையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஜங்குக் தான் அந்த இடத்துல ஒரு தண்ணி குடிக்கிறது கூட ஒரு டைம் இல்லை. அவர் பார்ட்னர்ஷிப்பை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சின்ன அசைவாக இருந்தால் கூட அதை கரெக்டாக உன்னிச்சு கவனிக்கிறாரு. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் ஷிப் போயிட்டுருக்கு. இப்போ டைம் ஒரு 1:30 இருக்கும் நைட்டு. ஓகேங்களா? இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜின்லிங்கை கூப்பிட்றாங்க. இப்போ ஜின்லிங்கும் கேப்டன் அப்படின்றாங்க. வந்துடாச்சு அந்த இருட்டு பகுதிக்கு. எல்லோரையும் பத்திரமா இருக்க சொல்லு. எல்லோரும் தூங்கிட்டாங்களா? எல்லோரும் தூங்கிட்டாங்க கேப்டன். இதை கடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தேவையான நேரம் 1.5 மணி நேரம் அப்படின்றாங்க. 1.5 மணி நேரமா? ஆமாம், 1.5 மணி நேரம். எல்லோரும் பத்திரமா தானே இருக்காங்க? எல்லோரும் சேஃப் தான். இங்கே பாரு, அப்புறம் மற்ற எல்லாருக்கிட்டேயும் ஒரு பைனாக்குலர், அதுக்கப்புறமேட்டு ஒரு லைஃப் ஜாக்கெட், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன அசைவு தெரிஞ்சால் கூட என்கிட்ட சொல்லுங்கள். அந்த இடத்துல வெளிச்சத்தை காமிக்காதீங்க, புரியுதுங்களா? நான் எப்படியாவது அதை ட்ரைவ் பண்ணுறேன், ஆனால் வெளிச்சத்தை மட்டும் காமிக்காதீங்க. கடலுக்குள்ளே இருக்க மிருகம், ஏதாவது கொடுமையான மிருகம் வெளியே வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான். ஒருத்தரும் உயிரோடு இருக்க மாட்டோம். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த வெளிச்சன்றதை மட்டும் காமிக்காதீங்க. நான் பார்த்துக்கிறேன், புரியுதுங்களா? இருக்க எல்லா வெளிச்சத்தையும் ஆஃப் பண்ணுங்க. ஒரு மின்மணி பூச்சி வெளிச்சம் கூட இருக்கக்கூடாது, புரியுதுங்களா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சைடு அது மட்டும் இல்லாமல் இதையும் எல்லாருக்கிட்டையும் கூட ஜங்குக் கேப்டன் அப்படின்றாங்க. ஆமாம், இதை எல்லாருக்கிட்டையும் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்லிங்க தான் சீக்கிரம் போ அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு உதவிக்கு யாராவது வேணா கூப்பிட்டுக்கோ அப்படின்றாங்க. ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லிங் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ எப்படின்னா அந்த இடம் ஃபுல் இருட்டு. இந்த ஆழமான கடல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவ்வளோ டார்க்கான பிளேஸு. அது எப்படின்னா இருள் சூழ்ந்த இடம். நம்ம இருக்க இடத்துல சாதாரணமாக அட்லீஸ்ட் அந்த 3 வெளிச்சம் தெரியும். ஆனால் அந்த இடத்துல அந்த கடல் இருக்க அந்த இடத்துல மட்டும் ஒரு வெளிச்சமும் இல்லை.
ஃபுல்லாக அப்படியே இருட்டாக இருக்குது, டிம் லைட்டு, எதுவுமே தெரியல, கண்ணே தெரியாத அளவுக்கு அவ்வளோ இருட்டாக இருக்குது. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் இதில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு பொறுமையாக அந்த ஷிப்பை ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ அந்த இடம் சொல்லுது பாருங்க, அது வந்து அப்படியே இருளால் சொல்லுது. அங்கே வெளியே நின்றுட்டுருக்க ஒருத்தருக்கு கூட அங்கே என்ன நடக்குது, அங்கே எதிர்க்க என்ன இருக்குன்னு ஒன்றுமே தெரியல. இப்போ ஜங்குக் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்லிங்கை பார்த்து ஜென்லிங் அப்படின்றாங்க. இப்போ ஜென்லிங் தான் கேப்டன் அப்படின்றாங்க. 3 பேர் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வராங்க. ஜென்லிங்கும் வந்திருக்காரு. இப்போ இங்கே பாருங்கள், கீழே இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போயிட்டு டார்ச் லைட், ஓகேங்களா, டார்ச் லைட்டை வச்சு எல்லா இடத்துலையும் பாருங்கள். புரியுதா? பொறுமையான சின்னதான வெளிச்சம் தான் இருக்கணும், புரியுதுங்களா? அந்த வெளிச்சத்தில் கீழே ஏதாவது கல் இருக்கும், இல்லைன்னா மலை இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், புரியுதா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கீழே போங்க அப்படின்றாங்க. இப்போ கேப்டன் சொல்கிற மாதிரி 3 பேர் கீழே போயிடுறாங்க. இப்போ ஜென்லிங் தான் என்னாச்சு கேப்டன் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, நான் நினச்சதோட இது இன்னும் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்ச் லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. முன்னாடி பாரு, முன்னாடி ஏதாவது கல் இருக்கான்னு பாரு, புரியுதா? அது மட்டும் இல்லாமல் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் பாரு அப்படின்றாங்க. ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்லிங்லாம் அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. அந்த இடத்துல எல்லாம் பரபரன்னு தான் இருக்காங்க. அவங்க எதிர்க்க இருக்க மெம்பர் யாருன்னு கூட தெரில, எதுக்கு ஆள் இருக்காங்கன்னா கூட தெரில, அவ்வளோ இருட்டாக இருக்குது அந்த இடம். இப்போ ஜங்குக் தான் அப்படி பொறுமையாக அந்த இடத்த கடக்குறாங்க. இப்போ எப்படின்னா பாதி ஷிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக 1.5 ஹவருக்கு அவர் சொன்ன மாதிரி 1.5 ஹவரில் அந்த பாதி கடலை கடந்துடுது. கொஞ்சம் தான் இடம் இருக்குது. அந்த இடத்த அப்படி பொறுமையாக ஜங்குக் அந்த ஒரு ஷிப்பை ஓட்டிகிட்ருக்காரா. இப்போ ஒரு குரல் கேட்குது, அப்படி திரும்பி பார்க்குறாங்க, அவ்வளோ கத்துறாங்க ஒருத்தவங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே அந்த ஷிப்பை விட்டு போகிறதா இல்லைன்னு கூட திரும்ப அந்த ஷிப்பை ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ பின்னாடி இருந்து ஜென்லிங் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. இப்போ இந்த சைடு கேப்டன் தான், அதாவது ஜங்குக் தான் என்னடா அப்படின்றாங்க. என்ன சத்தவங்க அப்படின்றாங்க. அங்கே பாருங்கள் கேப்டன், அங்கே ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு அப்படின்றாங்க. எங்கே இருந்து? கடலுக்குள்ளே அப்படின்றாங்க. என்னடா சொல்கிறா அப்படின்றாங்க. ஆமாம் கேப்டன், நீ என்ன இது பிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பை வந்து அப்படியே அதே இடத்துல ஹோல்ட் ஆன் பண்ணுறாங்க, அதே இடத்துல நிற்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ கேப்டன் ஜங்குக் தான் அப்படியே நடந்து வர்றாரு. இந்த ஷிப்பை ரொம்ப நேரத்துக்கு இதே இடத்துல வச்சுட்டு இருக்க முடியாது. எத்தனை குழந்தை அப்படின்றாங்க. ஒரே ஒரு பையன் அப்படின்றாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. கேப்டன், இப்போ அந்த பையனை சேவ் பண்ணுறது நல்லதா அப்படின்றாங்க. ஜென்லிங், என்ன பேசிகிட்டு இருக்க ஜென்லிங், இப்போ அந்த பையன் முக்கியம்தான், அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க அங்கே அழுதுட்ருக்காங்க, அந்த பையனோட அம்மா. சாவோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு அவங்க தான் எதுக்கு கத்துறீங்க அப்படின்றாங்க. என் பையன் உள்ள வந்துட்டான் கேப்டன், நீங்கள் எதை காப்பாற்றணும். ஓகே கத்தாதீங்க அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. கத்தாதீங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பொறுமையாக கேட்குறாங்க. இங்கே இருக்கிறது ரொம்ப ஆபத்து, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்றாங்க. ஆனால் அப்படின்றாங்க. கத்தாதீங்க பொறுமையாக பேசுங்க அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்றாங்க. இங்கே இருக்க ஏதாவது சந்து தாக்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? போங்க உள்ளே போங்க, உங்கள் பையனை நான் காப்பாற்றி கொண்டு வரேன். ஆனால் அப்படின்றாங்க. கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜென்லிங்கை பார்த்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, யாரும் காப்பாற்றுங்க அப்படின்றாங்க. கேப்டன், யாரும் போக மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பயப்படுறாங்க இந்த இருட்டை பார்த்து. அது மட்டும் இல்லாமல் அந்த கடல் ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, அந்த பையனை காப்பாற்றணும் ஜென்லிங் அப்படின்றாங்க. யாரும் போக மாட்டாங்க கேப்டன் அப்படின்றாங்க. பொறுமையாக பேசு அப்படின்றாங்க. யாரும் போக மாட்டாங்க கேப்டன் அப்படின்றாங்க. சரி நானே போகிறேன் அப்படின்றாங்க. கேப்டன், நீங்கள் போகாதீங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடா பேசுகிற குழந்தைடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறேன்னா அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையாக அந்த இடத்த விட்டு இறங்குறாங்க. அங்கே இருக்க யாருமே கத்தவே இல்லை. ஒரு பின்னு விழுந்தால் சத்தம் கேட்க போகலாம், அந்தளவுக்கு சைலண்ட்டாக இருக்குது. அங்கே இருக்க யாரையுமே ஜங்குக்கு வேணாம் கத்தாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ பொறுமையாக அப்படியே இறங்குறாங்க அந்த இடத்த விட்டு. அப்படியே கையில் தான் அப்படியே இறங்குறாரு.
இப்போ பொறுமையாக அந்த கடலில் காலை வச்சு அப்படியே உள்ளே போயிட்டு அந்த பையனை பார்க்குறாங்க. அந்த பையன் கத்திட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் பொறுமையாக அப்படியே அந்த பையனை தூக்கிட்டு அந்த போட்லேயே அந்த ஷிப்லேயே ஒரு சின்ன போட் இருக்கும், அந்த போட்டில் அப்படியே உட்கார வைக்கிறாங்க. இப்போ 2 பேர் அந்த ஷிப்பில் இருக்கிறத வந்து அப்படியே தூக்குறாங்க பாருங்கள். இப்போ ஜங்குக்கும் அப்படியே மேலே வரலான்னு பார்க்குறாங்க பாருங்கள். அந்த ஷிப்பு கரெக்டாக நகர ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே ஜின்லிங்கை பார்க்குறாங்க. இப்போ ஜின்லிங் தான் கேப்டன் அப்படின்றாங்க. ஜின்லிங் அங்கே போய் பாரு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜின்லிங் தான் அப்படியே அந்த இடத்துக்கு ஓடுறாங்க, அந்த ரூமுக்கு, அந்த ட்ரைவ் பண்ணுற ரூமுக்கு. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே அந்த ஷிப்பை பிடிக்கலான்னு வராங்க. ஆனால் ஏதோ உள்ளே இருந்து ஜங்குக்கை இழுக்குது. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி பார்த்துட்டு இப்போ கத்துறாங்க, ஷிப்பை சீக்கிரமாக எடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைடு ஜின்லிங் தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஷிப்பை ட்ரைவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டு அந்த ஷிப்பை வந்து அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு கிட்டே வராங்க. ஏதோ உள்ளேருந்து அவரை பிடிச்சி இழுக்குது. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே அந்த ஷிப்போட கம்பி பிடிக்கலான்னு வராங்க. இப்போ கரெக்டாக அந்த ஷிப்பை வந்து அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிக்குது. இப்போ ஜங்குக்கு பின்னாடியே ஃபாஸ்ட்டாக வராங்க ஸ்விம் பண்ணிவிட்டு. ஆனால் அவரால் பிடிக்கவே முடியல. இப்போ அந்த கம்பி ஒரே ஒரு கம்பி தான், அந்த ஷிப்பு ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த ஒரு கம்பி தான் அந்த இருளான இடத்துல இருக்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே கையை வச்சு பிடிக்கலான்னு போகிறாங்க. இப்போ பிடிச்சிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கம்பியை வந்து அப்படி வழுக்க ஆரம்பிக்குது. அவர் கையை விட்டு பின்னாடி யாரோ பிடிச்சி ஒரு இழுக்கிறாங்க. ஜங்குக் அப்படியே உள்ளே விழுந்துடுறாங்க அந்த கடலுக்குள்ளே. இப்போ ஜங்குக் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடலுக்குள்ளே உள்ளே போயிட்டுருக்காரு. அந்த கடல் ஃபுல்லாக பிளாக்கு, ஃபுல் ஆழம் தான், அப்படியே உள்ளே இழுக்குது. அந்த கடலில் இருக்க தண்ணி அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பாருங்கள். அதில் அப்படியே உள்ளே போகிறாரு அவர். இப்போ ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ அந்த ஷிப் மட்டும் அப்படியே அந்த இருளான இடத்த விட்டு வெளியே போகுது. அதாவது நல்லா மூணுலாம் தெரியுது, வெளிச்சமாக இருக்குது. அந்த ஷிப்பு கரெக்டாக அந்த இடத்த விட்டு வெளியே போகுது. இப்போ இந்த சைடு ஜங்குக் அப்படியே கடலுக்குள்ளே தான் இருக்கார். பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு அந்த பாசி கயிறுன்னுவாங்கள்ல, உள்ளே வந்து செடி முளைச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு கயிறு ஒரு காலில் மாட்டியிருக்கும். அதுதான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அந்த இடத்துல அந்த இடமே ஒரே இருட்டாக இருக்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படி பொறுமையாக அதை உடைக்க ட்ரை பண்ணுறாரு, அதை வெட்ட ட்ரை பண்ணுறாரு, பிக்கவே முடியல அதை. இப்போ ஜங்குக் தான் அவரோட மூச்சு விட முடியல, ஆக்சிஜன் லெவலும் கம்மியாகுது. இப்போ இந்த சைடு ஜங்குக் ஒரு மாதிரி மூச்சு இழுத்து விட்டுட்ருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஜங்குக்கால சுத்தமாக முடியல, அதை கழட்டவும் முடியல. இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட மாஸ்க் அப்படியே கழட்டி போட்டுடுறாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படி பொறுமையாக அப்படியே அந்த இதை தட்டிட்டு இருக்காரு. ஆனால் அது வர்ற மாதிரியே இல்லை. இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஃபுல்லாக மூச்சு அடைச்சிருது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவர் கையில் வந்து அதை பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு, அதை அப்படியே விடுறாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படி இன்னும் ஆழத்துக்கு போகிறாங்க. அந்த கயிறு வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே இன்னும் ஆழத்துக்கு போயிருக்காரு. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா ஜங்குக் தான் அப்படியே படாக்குன்னு கண்ணை முடிஞ்சு பார்க்குறாங்க. ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த இடம் என்னன்னே தெரியல. கீழே அப்படியே தொட்டால் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவர் காலை பார்க்குறாங்க. யாரோ அந்த கயிறு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த செடியை அறுத்து விட்டுருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி அவரால் மூச்சு விட முடியுது. தண்ணிக்குள்ளே தான் இருக்கார், அவருக்கு நல்லா தெரியுது தண்ணி தான், ஆனால் உள்ளே அவரால் மூச்சு விட முடியுது. அது எப்படின்னே அவருக்கு தெரியலை. இப்போ ஜங்குக் தான் அப்படி பொறுமையாக வராங்க. இப்போ பொறுமையாக வந்துட்டு பார்க்குறாங்க, மேலே வந்து மேகம் தானே இருக்கும், மேகம் அப்படி இல்லைன்னா தண்ணி தானே இருக்கும். ஆனால் ஃபுல்லாக எப்படி சொல்கிறதுனா அப்படி வெள்ளை கலரில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா ஒரு சிப்பிக்குள்ளே இவர் இருக்கா மாதிரி. இப்போ ஜங்குக் தான் அதை போய் தொடலான்னு போகிறாங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க அது தொடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா அந்த இடத்துல யாரும் இல்லை. இப்போ ஜங்குக் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பின்னாடிக்கா நடந்து போகிறாங்க. இப்போ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குது. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாங்க யாரும் இல்லை. ஒரு செடி மாதிரி இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்கா மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா பொறுமையாக அந்த செடி கிட்டே போகிறாங்க, அந்த யாருன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் யார் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு வெளியே வரீங்களா இல்லையா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி சொன்னோன்னே அவங்க தான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படின்றாங்க. எதுக்கு என்ன காப்பாற்றினீங்க, இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான்
உங்களோட இடமா வெளியே வா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக வராங்க. இப்போ ஜங்குக்கு சரியான ஷாக்கு. இப்போ இந்த சைடு அந்த மெம்பர் தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் பார்க்குறாரு, அப்படியே வாயில் கையை வச்சுக்கிறாங்க. அவரால் ஷாக்கு தாங்கவே முடியல. இப்போ இந்த சைடு இதுக்கு பயப்படல அப்படின்றாங்க. எங்க பாரு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க தான் அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போகிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ பார்த்தா அது ஒரு மெர்மைடு. ஓகேங்களா, எங்கே உங்க காலை காணும், என்ன மீன் மாதிரி இருக்கு, நீ என்ன எதை ட்ராமா பண்ணுறீங்களா என்னை வச்சிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. யார் அதை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ சைடு ஏன் கத்துற அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நீ அப்படின்ட்டு இருக்காங்க. நான் ஜிமின் அப்படின்றாங்க. ஜிமினா அப்படின்றாங்க. ஆமாடா, அது ஜிமின் தான். ஜிமின் வந்து இதில் ஒரு மெர்மைட். ஓகேங்களா, ஜிமின் வந்து இதில் ஒரு மெர்மைட். இப்போ ஜங்குக் தான் யார் நீ அப்படின்றாங்க. நான் ஜிமின் அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல, யார் என்னை காப்பாற்றுனது அப்படின்றாங்க. நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்றாங்க. நீ தான் காப்பாற்றினியா, நான் நம்பணும்னு பார்க்குறியா அப்படின்றாங்க. நான் தான் காப்பாற்றினேன், ப்ராமிஸ் அப்படின்றாங்க. ப்ராமிஸா, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு மெர்மைட்னா எப்படி நீ பேசுகிற அப்படின்றாங்க. நான் ஒரு மெர்மைட் தான், நான் ஒரு கடல் கண்ணன் தான். ஓகேடா, இந்த பாட்டில் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிருத்தி, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் போட்டிருக்கேன், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் போட பார்க்குறேன். பாய்.